ஷா ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே பசியோடு வருவான்ட்டு நேற்று சிக்கன் சாண்ட்விச் தான் செஞ்சுருந்தேன். காலையிலே சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வெறும் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஈவினிங் போல் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த சிக்கனை பொரித்து எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் பொடியாக நறுக்குன்னு பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குடமிளகாய். நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை இன்னும் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அந்த வெங்காயம் தக்காளி மசாலாலே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆரிகானோ, மிளகு தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இது தனியாக வச்சுக்கோங்க. பொதுவாக சாண்ட்விச்னாலே கிருஷாக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சிக்கன் சாண்ட்விச்னால் சொல்லவே வேணாம். ஒரு பிரெட் ஸ்லைஸில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவே ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே சீஸ் மட்டும் திருவி போட்டிருக்கோங்க. மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சுட்டு அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் சாண்ட்விச் ரெடிங்க. இந்த சாண்ட்விட்சு நல்லா சூடாக சாப்பிடும்போது உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கூட இன்னும் சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை செஞ்சுட்டே இருக்கும்போது என் தம்பியும் நேற்று வீட்டுக்கு வந்திருந்தார். அவருக்கும் ஒரு பிரெட் ஸ்லைஸ் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம். இப்படிக்கு அன்புடன் லதா.